எங்க அப்பாவும் அவருடைய 3 சகோதரர்களும் கோயிலுக்காக உயிர் விட்டாங்க. இன்னைக்கு போய் காசி விஸ்வநாதர் கோயில்ல இறந்து போன குமார் பாண்டியன் குடும்பத்தாருடைய வழக்குன்னு தேடிங்கன்னா எங்க அப்பா பேர் அதுல இருக்கும். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, கோயிலுக்காக உயிர் கொடுக்குறாங்கன்னு. எனக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எனக்கு காசு கொடுக்கறதுக்காக, அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு காசு கொடுக்கறதுக்காக அத்வானி கூட போய் போட்டோ எடுத்துக்கிறோம், எல்லாமே பண்ணிருக்கிறோம். எல்லா வருஷமும் கரெக்டா எங்க அப்பா இறந்த நாள், அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வீட்டுக்கு இந்த எச்ச ராஜாவோ அண்ணாமலையோ இவனுக்கு எவனாவது வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பான். அப்போ 8ஆம் கிளாஸ்ல எனக்கு ஒரு கேள்வி வருது. அது என்ன, எப்பவுமே இந்த மதத்தை காப்பாத்தணும், இந்த மதத்துடைய காவலர்கள் நாங்கன்னு சொல்லிக்கிற நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட்டுக்கோ இல்ல இந்த எச்ச ராஜாக்கோ இவங்க மேல எல்லாம் ஒரு கீரல் இல்லையே. இந்த மதத்தை காப்பாத்தணும்னு சொல்றவங்க கிட்ட ஒரு அடி இல்ல. அவன் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சு நல்ல நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்த மதம் தான் நமக்கு எல்லாமே, இந்த ஜாதி தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு தூக்கி பிடிக்கிறவன் குடும்பத்துல இருக்கிறவன்லாம் என்னைய மாதிரி அப்பா இல்லாமலோ அம்மா இல்லாமலோ குடும்பத்தின் நபர்கள் இல்லாமலோ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சாதியும் மதமும் உனக்கு தேவையா அப்படின்னு நீயும் உன்னை பார்த்து கேட்டுக்கோ. இன்னொன்னு, இப்போ இந்த ஹெச்சராஜா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எனக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ கோவில் நுழைவு போராட்டம்னு சொல்றீங்க, உண்மையாலுமே கோயில் நுழைவு போராட்டத்துக்காக யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றது ஆவணமா இந்த புத்தகத்துல இருக்குது, வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் இந்த எச்சராஜா கிட்ட கேட்கணும்னு விருப்பப்பட்டது என்னன்னா, ஐயா சாமி, உனக்கு நான் சாமி கும்பிடலன்றதான பிரச்சனை, நாங்க எல்லாரும் ஒன்னா சாமி கும்பிடணும், அதனாலதான் சர்வேக்கல்ல போய் கஷ்டப்பட்டு விளக்கேற்றணும்னு நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, என்ன இன்னொரு இந்து கூட இருந்து பிரிக்கிறது ஒரே ஒரு நூல். அந்த பூநூல் அறுப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு